ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய மனம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை சேர்ந்தார். அவரின் வழியாய் நம் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அனைத்தையும் தந்தார், திருவுழப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாசமிகு அருள் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திற்கு மனமகிழ்வோடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் திரு இருதய ஆண்டவர் வழியாக நம் அனைவருக்கும் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறியும், ஆலயத்தில் திருத்தலத்தில் கூடியிருக்கிற நம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற சிறப்பாக திருப்பலி எழுதி ஜெபிக்க அழைத்திருக்கின்ற குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமாய் இந்த தியாக பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம் ஜூன் மாதம். இந்த மாதம் முழுவதும் நமது குடும்பங்களை இயேசுவின் இதயத்துக்கு நெருக்கமான குடும்பங்களாக ஒப்புக் கொடுத்து, இயேசுடைய இதய கீற்றுகளால் நாம் நிரப்பப்பட நம்ம குடும்பங்கள் அன்பின் இல்லங்களாக, அன்பின் உறைவிடங்களாக இருக்க ஆண்டவர் அருள் தர வேண்டுமாய் இந்த பலியை நாம் இணைந்து ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க ஆசி வழங்க வந்திருக்கின்ற சிவகங்கை மறைவட்ட அதிபர் புனித அலங்கார அன்னை பேராலயத்தினுடைய பங்கு தந்தை அருள் திரு ஜெபமாலை சுரேஷ் அவர்களையும் அவரோடு இணைந்திருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற, அருள் தந்தையருடைய அருள் சகோதரருடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த பலியை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நேற்று நடந்த விமான விபத்திலே பலியானவருடைய ஆன்மாக்கள் இறைவனது பேர் இறக்கத்தால் நிலையான இளைப்பாறுதல் பெற வேண்டுமாயும், இது போன்ற கோர விபத்துக்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க இறைவன் அருள் தர வேண்டுமாய் ஒரு சில வினாடிகள் மௌனமாக கரங்களை குவித்து கண்களை மூடி அமைதியில் ஜெபிப்போம். இறைவன் அவர்கள் அனைவருக்கும் நிலையான இளைப்பாறுதலை தருவாராக. அவர்களை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கு ஆண்டவர் தாமே தமது பேர் இறக்கத்தினால் ஆறுதல் தர வேண்டுமாய் ஜெபிப்போம்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை, இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி ஜான் வசந்தகுமார் அவர்கள் நம்முடைய திருச்சபை சட்டமுறைப்படி பங்கு பணியாளராக பொறுப்பேற்க இருக்கின்றார். தந்தை அவர்களுக்காக நாம் சிறப்பான முறையில் ஜெபிப்போம். திரு இருதய ஆண்டவர் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை நிறைவாக தந்தருள வேண்டும் என்றும், இந்த திருத்தலத்தை நாடி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இறை ஆசிரியர் நிறைவாக வழங்கி இன்னும் அதிகமான முறையில் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய மக்களாக உருவாக்க அவருக்கு தேவையான சக்தியை திரு இருதய ஆண்டவர் வழியாக தரும்படியாகவும் இந்த திருப்பலி வழியாக நாம் ஜெபிப்போம். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் திரு இருதய ஆண்டவரிடத்தில் சிறப்பான முறையில் நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தடையாக இருக்கக்கூடிய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும். அன்பிற்கு எதிராய் பாவம் செய்தேன், உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தேன். அன்பிற்கு எதிராய் பாவம் செய்தேன், உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். இதயத்திற்கு எதிராய் பாவம் செய்தேன், இரக்கத்திற்கு எதிராய் பாவம் செய்தேன். இதயத்திற்கு எதிராய் பாவம் செய்தேன், இரக்கத்திற்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் செய்கின்ற அனைத்து பாவங்களிலிருந்தும் குற்றம் குறைகளிலிருந்து நம்மை விடுவித்து முடிவில்லா வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக.
வான்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள், தம் அன்பினார் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கு வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, எங்களையும் உங்களையும் உயிர்த்தெழச் செய்வார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 7 முதல் 15 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 7 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும்
அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவே வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாமம் பாடாத நாளில்லை, நீலாயின் வாழில் நிறைவில்லை. நாமம் பாடாத நாளில்லை, நீலாயின் வாழ்வில் நிறைவில்லை. உன்னன்பை நான் பாடுவேன், உனக்காகவே நீ வாழுவேன். நாமம் பாடாத நாளில்லை, நீலாயின் வாழ்வில் நிறைவில்லை. பொருளில்லாயின் வாழ்வு சுமையானதே, இலையில்லா சுந்தங்கள் பரந்தோடுதே. பொருளில்லாயின் வாழ்வு சுமையானதே, இலையில்லா சுந்தங்கள் பரந்தோடுதே. என்னை தேடும் உன் அன்பு நிலையானதே, என்னை தேடும் உன் அன்பு நிலையானதே. உயிராக உடலாக உருவானதே, உயிராக உடலாக உருவானதே. உன்னன்பை நான் பாடுவேன், உனக்காகவே வாழுவேன். உன்னாமம் பாடாத நாளில்லை, நீலாயின் வாழ்வில் நிறைவில்லை.
நினைத்தாலும் மறந்தாலும் என்னை தாங்கினாய், நிழலாக என் பின்னே துணையாகினாய். நினைத்தாலும் மறந்தாலும் என்னை தாங்கினாய், நிழலாக என் பின்னே துணையாகினாய். என்னை மீட்டும் நரம்பாக என்னை மாற்றினாய், உனை மீட்டும் நரம்பாக என்னை மாற்றினாய். உன் பாதை விலகாமல் என்னை தேற்றினாய், உன் பாதை விலகாமல் என்னை தேற்றினாய். உன் நன்றியை நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் நாமம் பாடாத நாளில்லை, நீ இல்லா என் வாழ்வில் நிறைவில்லை. உன் நாமம் பாடாத நாளில்லை, நீ இல்லா என் வாழ்வில் நிறைவில்லை. உன் நன்றியை நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் நாமம் பாடாத நாளில்லை, இல்லா என் வாழ்வில் நிறைவில்லை. Hallelujah, 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 hallelujah. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாய் விளங்குவீர்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாய் விளங்குவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
எவரும் தம் மனைவியை பரத்துமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை, அன்பு நண்பர் அருட்பணி ஜான் வசந்தகுமார் அவர்களே, மற்றும் இந்த கல்வாரி திருப்பள்ளியில் இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அனைத்து குருக்களை, அருட்சகோதரிகளை, திரு இறுதி ஆண்டவருடைய பக்தர்களை, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக பல்வேறு இடங்களிலிருந்து திரு இருதய ஆண்டவரை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக திரு இருதய ஆண்டவர் மீது நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான விசுவாசம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திரு இருதய ஆண்டவர் சக்தி வாய்ந்தவர். அவரிடத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவார், நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அவருடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி செலுத்தி அவரது ஆசிரை நாம் பெறுகின்றோம். ஒரு குருவானவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு உண்மை சம்பவம். அந்த குருவானவர் தன்னுடைய பங்கிலே திரு இருதய ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கின்றார். அந்த ஆலயம் கட்டுவதற்காக நிதி திரட்டுவதற்காக பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றார். ஒரு இடத்தில், ஒரு ஆலயத்தில் ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றிவிட்டு மக்களிடத்தில் காணிக்கையாக நன்கொடை வசூலித்த பொழுது ஒரு குடும்பம் அவரை சந்தித்து, ஃபாதர், நாங்கள் திரு இருதய ஆண்டவருடைய பக்தர்கள், திரு இருதய ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும். அதனால் நீங்கள் கட்டி கொண்டிருக்கின்ற அந்த திரு இருதய ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வந்து எங்கள் காணிக்கையை நாங்கள் செலுத்துகிறோம் என்று கூறினார்கள். அந்த குருவும் சரி வாருங்கள் என்று சொல்லிவிடுகின்றார். 2 வாரங்கள் கழித்து அந்த குடும்பம் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். கட்டி கொண்டிருக்கின்ற அந்த ஆலயத்திற்குள் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து நன்கொடையாக வைத்து கொள்ளுங்கள் ஃபாதர் என்று கூறிவிட்டு இன்னொரு ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள் அந்த குருவார் முன்பாக. ஃபாதர், ஏறத்தாழ 20 வருஷமா எங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் விற்க முடியல ஃபாதர். நிறைய ஏஜென்ட் வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு சூழலில் அந்த இடம் எப்படியோ தட்டி போகிறது ஃபாதர். நீங்கள் திரு இறுதி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறீங்க ஃபாதர். ஒருவேளை அந்த இடம் வித்துட்டம் சொன்னோம்னா உங்கள் கோயில் கட்டுமான பணிக்கு 2 லட்சம் ரூபா தருகிறோம் என்று அந்த குடும்பம் அந்த பங்கு தந்தையிடம் சொல்லுகின்றார்கள். அந்த பங்கு தந்தை சொல்லியிருக்கின்றார், நிச்சயமாக திரு இறுதி ஆண்டவர் ஆலயம் கட்டுவதற்கு போதிய பணம் தேவைப்படுகின்றது. உங்களுடைய இடம் நிச்சயமாக திரு இறுதி ஆண்டவரால் விற்கப்படும். இதே இடத்தில் வந்து அந்த 2 லட்சம் ரூபாயை காணிக்கையாக நீங்கள் செலுத்துவீர்கள் என்று நம்பிக்கையோடு கூறியிருக்கின்றார். அவர்களும் சென்று விட்டார்கள். 2 வாரம் கழித்து அந்த குருவுக்கு ஒரு அலைபேசி வருகின்றது. ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். என்னம்மா என்று கேட்கின்றார். 20 ஆண்டுகளாக விற்கப்பட முடியாத அந்த இடம் இன்னைக்கு ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் முடிச்சிட்டார் ஃபாதர். பணம் எங்கள் கைக்கு வந்து சேர்ந்தவுடன்
காணிக்கையாக அந்த 2 லட்சம் ரூபாயை நாங்கள் தந்துவிடுகிறோம் என்று கூறி ஒரு 2 வாரம் கழித்து அவர்கள் வந்து ஒரு சாட்சியாக திருப்பள்ளியில் கூறி அந்த பணத்தை திரு இருதய ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இது நடந்த ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்திற்குள் வந்து திருப்பலி கண்டு திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள் என்றால், திரு இருதய ஆண்டவர் அவர்கள் குடும்பத்தில் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்கள், அத்தோடு நாம் அவர் மீது கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை, அதைத்தான் இன்றைய இந்த முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் என்று ஆண்டவரிடத்திலே கூறுகின்றார்கள். விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஏதோ கடமைக்காக வர வேண்டும் என்று அல்லாமல், இந்த நிகழ்வு என் குடும்பத்தில் கண்டிப்பாக நிகழ வேண்டும், நிகழும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அது கண்டிப்பாக நிகழும். இது நான் சொல்லவில்லை. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது கடவுள் சொல்லியிருக்கின்றார், விசுவாசம் என்பது நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பவை கிடைக்கும் என்னும் நிலையான உறுதி. நான் வேண்டுகின்ற அனைத்தும் கிடைக்கும் என்ற ஒரு நிலையான உறுதி இருக்கின்ற பொழுது அதை யாருமே தடுக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்முடைய விசுவாசத்தில் அப்படியே சறுக்கி விழுந்துடுறோம். உண்மைதானே? உண்மைதானே? ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ திருப்பலி முடிஞ்ச இடத்துலையும் இன்னைக்கு நம்முடைய பங்குச்சாமியார் என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுக்குறார். என்ன செய்வோம், சாக்லேட்டை பார்த்த இடத்துலையும் எல்லாருக்கும் எச்சி ஊறும். ஆசையோடு என்ன செய்வோம், எடுத்து சாப்பிடும் பொழுது நம்ம பங்குசாமியார் சொல்கிறாரு, ஐயோ சாப்பிட்றாதீய, நான் கொடுத்த சாக்லேட்டில் ஒரே ஒரு சாக்லேட்டில் மட்டும் விஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாரன்னா, கையில் இருக்கிற சாக்லேட்டை எத்தனை பேர் சாப்பிடுவோம், எத்தனை பேர் சாப்பிட மாட்டோம்? வந்தாரா பிரசங்க வச்சாரா போனாமனு இல்லாமல் எங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சொல்லுங்க வைப்போம். அந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமா? சாப்பிட மாட்டேயே. ஏன்? உயிர் பயம் இருக்கு. ஒருவேளை அந்த சாக்லேட்டு ஏன் சாக்லேட்டா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்ப யார் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை? அப்ப திரு ஆண்டவரை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம், பல மைல் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு பைபிள் என்ன சொல்லுது, நம்பிக்கையோடு கிடைப்பவை எதிர்பார்ப்பவை கிடைக்கும் என்னும் நிலையான உறுதி. சாதாரண உறுதி கிடையாது, நிலையான உறுதி. ஆனா ஒரு சின்ன சாக்லேட்ல நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம நம்பிக்கை போயிருது. இருப்பினும் தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்கள். எதிர்பாராத எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழும். நினைச்சு போவோம் இது கிடைக்கும் சொல்லி, ஆனா கிடைக்காது. எங்க கிடைக்க போகுது அப்படின்னு அசால்ட்டா போவோம். அங்க பார்த்தோம்னா நம்ம நினைச்சது கிடைக்கும். இதுதான் விசுவாசம். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல அருமையான ஒரு வாசகம். ஒவ்வொரு மனுஷனுக்குமே 2 பண்புகள் இருக்கும். எல்லா மனுஷனுக்குமே 2 பண்புகள் இருக்கும். ஒன்று நல்ல பண்பு, இன்னொன்று கெட்ட பண்பு. இதில் எதை வச்சுக்கிறணும், எதை தூக்கி போடணும்?
கெட்டதை வச்சுக்கிறனோ, நல்லதை என்ன செஞ்சிடணும், தூக்கி போட்டுறானோ. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது புகழ்ந்து பேசியிருக்கீங்களா? புகழ்ந்து பேசியிருக்கீங்களா யாரையாவது? இப்பதான் யோசிக்கிறோம், ஓஹோ புகழ்ந்து பேசணுமா பேசலையா அப்படின்னு சொல்லி. அப்படித்தானே பேசியிருக்கிறோமா? பேசியிருக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க புள்ள அம்மா தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லும் பொழுது தண்ணி கொண்டு கொடுக்குது, என்னைக்காவது உங்க உள்ளே பார்த்து தயங்குமா அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கிறோமா? யோசித்து பார்த்தோம் சொன்னோம்னா சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைப்போம், சொல்லாமலும் இருந்திருக்க மாட்டோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா பல நேரங்களில் நல்ல செயல்களை நாம் பாதுகாக்க வேண்டும், கெட்ட செயல்களை நாம் என்ன செய்யணும், ஒதுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நல்ல குணங்கள் மீது நாம் நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். நான் என்னைக்குமே என்னை பார்த்து நான் சொல்லுவேன், கண்ணாடி முன்னு நின்றுக்கிட்டு, என் பேரு ஜெபமாலை சுரேஷ், நான் சொல்லுவேன், ஜெபமாலை சுரேஷ் நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி. அடுத்தாலும் நம்மளை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, நல்லா இருக்கடா, நல்லா பாடுறாடா, நல்லா பூச வைக்கிறடா அப்படி அதிகமாக சொல்ல மாட்டாங்க. நம்மளே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நீ நல்லா இருக்கிற, நல்லா பூச வைக்கிற, நல்லா பாடுற என்று நம்மையே நாம் உயர்த்துகின்ற பொழுதுதான் அந்த கெட்ட குணங்களை நம்ம என்ன செய்ய முடியும், அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை நாம் ஒதுக்க முடியும். என் வாழ்க்கையில் இனிமேல் கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன், பேசக்கூடாது என்று ஒதுக்குங்கள். நிச்சயமாக இந்த நல்ல குணங்கள் நம்முடைய கெட்ட குணங்களை ஒதுக்கிவிடும். அதற்காகத்தான் நாம் அனைவருமே இந்த திரு இருதய ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். சக்தி வாய்ந்த தெய்வம், நம்பிக்கையோடு கேளுங்கள், நிச்சயமாக நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையும் திரு இருதய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக செய்வார். தொடர்ந்து வாருங்கள், திரு இருதய ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள், ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுச் சொல்லுங்கள். என்னாலும் திரு இருதய அவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த முன்னுரையில் கூறியது போன்று இப்பொழுது நம்முடைய இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தல அதிபராகவும் இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாகவும் திருச்சபை சட்ட முறைப்படி பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மக்கள் முன்னிலையில் இந்த பொறுப்பை அவர்கள் ஏற்க இருக்கின்றார்கள். நம்முடைய தந்தைக்கு ஆண்டவருடைய ஆசீர் நிறைவாக இருக்க வேண்டும் என்றும் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் நிறைவாக வழங்கி அவர்களை ஆன்மீகத்தில் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடும் நம்முடைய வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பது விசுவாசம். அந்த விசுவாசத்தினுடைய அடையாளமாகத்தான் அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய பணி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக நம்முடைய தந்தை அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் இந்த விசுவாச பிரமாணத்தை வாசித்து அறிக்கையிடுவார்கள். அருள் திரு சா ஜான் வசந்தகுமார் ஆகிய நான் கீழ்கண்ட விசுவாச பிரமாணத்தில் அடங்கிய உண்மைகள் எல்லாவற்றையும் பொதுவாகவும் தனித்தனியாகவும் உறுதியான மனத்தோடு ஏற்று அறிக்கையிட்டு கூறுவதாவது: ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரே. சர்வேஸ்வரனின் ஏக சுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கு எல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவர், கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்யம் கடவுளினின்று மெய்யம் கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில்
சிலுவையிலேயே அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். வேதாங்கமத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். சீவியரையும் மரித்தவரையும் நடத்தியிருக்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது அரசுக்கு முடிவே இராது. பிதாவினின்றும் சுதனின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்தானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறுபுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். மேலும் திருச்சபையின் சிறப்புமிக்க வரையறைகளாலும் சாதாரண போதனைகளாலும் உறுதியாக அறிக்கையிட்டு போதிக்கப்படும் விசுவாச உண்மைகள் எல்லாவற்றையும் பொதுவாகவும் தனித்தனியாகவும் ஏற்றுக்கொள்கின்றேன். குறிப்பாக கிறிஸ்துவின் திருச்சபை, அதன் அருள் அடையாளங்கள், திருப்பலி பற்றிய உண்மைகளையும் ரோமையில் உள்ள திருத்தந்தையின் தலைமையையும் ஏற்றுக்கொள்கின்றேன். இப்பொழுது பங்கு குரு பணியேற்பு சான்றிதழானது வழங்கப்படுகின்றது. ஆயருடைய பிரதிநிதியாக இந்த சான்றிதழை நான் வாசித்து அதை தந்த இடத்தில் நான் வழங்குகின்றேன். அதனுடைய முத்தாட்சாப்பாக ஏற்றுக்கொள்ளும் விதமாக 2 நபர்கள் சாட்சியத்தோடு இந்த சான்றிதழை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் பெயராலே ஆமென். திருத்தந்தை லியோ திரு அவை தலைவராகவும் மேதகு லூர்து ஆனந்தம் சிவகங்கை மறைமாவட்ட ஆயராகவும் அருள் தொண்டாற்றும் காலத்தில் ஆயரின் பிரதிநிதியாக அருட்பணி எம் ஜபமாலை சுரேஷ் என்னும் நான் இந்த சான்றிதழின் கீழ் கையொப்பமிட்டிருப்போர் முன்னிலையில் அருட்திரு ஜான் வசந்தகுமார் அவர்களிடம் திரு அவை சட்ட முறைப்படி அவர் நியமிக்க பெற்றிருக்கும் இடைக்காட்டோர் பங்கின் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இவ்விதழ் சான்று பகர்வது போல் அருட்திரு ஜான் வசந்தகுமார் திரு அவை சட்ட முறைமைப்படி இப்பங்கின் பொறுப்பேற்கிறார். அவரது பணியேற்பு நிகழ்ச்சி பொதுமக்கள் முன்னிலையில் நடந்தது எனவும் அதில் திரு அவை சட்ட முறைமைகள் எல்லாம் சரியாக கடைபிடிக்கப்பட்டன எனவும் சான்று பகர்கிறோம். திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 13ஆம் நாள் எழுதப்பட்டது. ஆலயத்தினுடைய மையமாக இருப்பது இந்த பலிபீடம். இந்த பலிபீடத்தில்தான் சாதாரண அப்பம் ரசம் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது. ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாக எல்லா இடங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக வழங்கி
ஆன்மீகத்தில் வளர்க்க வேண்டும் என்பதன் சுட்டிக்காட்டும் விதமாக இப்பொழுது நம்முடைய பேராலயத்தினுடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அவர்கள் பலிபீடத்தினுடைய 4 மூலைகளையும் அவர்கள் முத்தி செய்வார்கள். ஒரு குருவிற்கு முதன்மையான பணி இறைவாக்கு உரைக்கும் பணி. ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு போதிக்கக்கூடிய பணியை அவர் நிறைவாக செய்ய வேண்டும். இறை வார்த்தையை மக்கள் வாசிக்க வேண்டும், அதில் உள்ளத்தில் ஏற்று அதன்படி வாழ வேண்டும். அதை கற்பிக்கக்கூடிய பணியை அவர் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது பங்கு தந்தையிடத்திலே இந்த திருவிபுலியமானது வழங்கப்படுகின்றது. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து மக்களையும் ஆலயத்திற்குள் வர வைக்க வேண்டியது, ஆன்மீகத்தில் சிறந்து வளர்க்க வேண்டியது ஒரு பங்கு குருவினுடைய கடமை. அந்த அடிப்படையிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஏற்ற ஒரு சூழலை அவர் உருவாக்கி மக்கள் இன்னும் ஆழமான முறையில் விசுவாசத்தோடு வளர வேண்டும் என்பதன் அடையாளமாக இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய முகப்பு சாவியை தந்தையிடத்தில் வழங்குகின்றோம். அதே போன்று இந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கின்றது. இந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் உட்கொள்கின்ற பொழுது அது நம்மை திடப்படுத்துகின்றது. அதனை பேணி காத்து மக்களுக்கு முறையாக வழங்கி அவர்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் என்பதன் அடையாளமாக இப்பொழுது இந்த நற்கருணை பேழையினுடைய சாவியை வழங்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களை அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தையாக திருச்சபைய சட்ட முறைப்படி பணி பொறுப்பு ஏற்ற நம்முடைய தந்தை அவர்களை கரவொலி எழுத்தி வாழ்த்தி வரவேற்று அவருக்காக நாம் ஜெபிப்போம். இங்கு வந்திருக்கக்கூடிய தந்தைகள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி தந்தை அவர்களை நாம் வரவேற்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கை. ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. இன்றும் உமதன்பு பணியே என் வாழ்வினை, உமதன்பு பணியே என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுவே, பலியாக ஏற்றிடுவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான இப்பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீர் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திலும் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லூர்தா ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். வானக தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கொந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அனைவரும் கலங்கரை விரித்து திரு இருதய ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி நாம் அன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல விண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறோம். எங்கள் குற்றங்களை எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்வோடு மற்றவருக்கு பகிர்ந்தளிப்போம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வல்லவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவின் இந்த நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். கண்ணின் மணி போல் என்னை காக்கும் பரமன் வருகின்றார். கண்ணின் மணி போல் என்னை காக்கும் பரமன் வருகின்றார். கனிவாயும் நாளும் தேற்றும் பரமன் வருகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்பி பொழிகின்றார். இடவிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது வீரத்தின் வேளையிலே என்னை அழைத்தருளும். நீடும் வர எனக்கு கட்டளையிட்டருளும். நீரோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கன்றுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எங்கே கூடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறை
இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா
Alleluia, Alleluia, Alleluia. இயேசுவின் திரு இருதய பக்தர்களை, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், உங்களை நான் நிலைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திருதயமே, பாவிகளை தேடி தெய்வீக ஆயனே, மனிதன் மீது கொண்டுள்ள அளவில்லாத அன்பினால் முது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மண்ணகத்தில் அடிமையில் கோலம் ஏற்றவரே, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உம் திருப்பாதம் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்க்ரீத்து மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகிடமிருந்து அறியாமையும் அலட்சியமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்கு உள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனமறிந்து மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து முது அன்புக்கு பதில் அன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதையானிதி தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதையானிதி நன்மை மேல் நன்மை இன்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ. நன்றி இல்லாமல் உந்தை மறந்தோ, நாணி போதழுதோ. நன்றி இல்லாமல் உந்தை மறந்தோ, நாணி போதழுதோ. தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தெய்வமக்கியல்வானே. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. இத்திருத்தலத்தில் நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திருஹிருதயமே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசீர்வதித்து
அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இயேசுவின் திரு இருதயத்திடம் அடைந்துள்ள நன்மைகளுக்காக இப்பொழுது அமைதியாக நன்றி செலுத்துவோமாக. அனைவரும் எழுந்து நிற்போம். உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக இந்த சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த உடல் பொருளாவி முற்றும் இந்த உடல் பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமை எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக. முழந்தாளிடுவோம். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருளுவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தாரும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பி வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாமல் செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் உமது இருதய பக்தியை நிலைத்திடவும்
இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே மன்றாடுகிறோம். உலகெங்கு வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும் குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருக்கவும் வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே மன்றாடுகிறோம். நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். உயருமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாட்டும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாவதாக. திரிக தேவன் வாழ்கவே. ஒரு சில நிமிடங்கள் நமது மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற அந்த திரு இருதய ஆண்டவருடைய வல்லமை படைத்த இந்த நற்கருணை நாதரை நாம் சற்று உற்று நோக்குவோம். எங்கேயோ இருந்து ஆண்டவருடைய ஆசீர் வேண்டும் என்பதற்காக என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக திரு ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி வந்திருக்கின்றோம்.
இந்த நற்கருணை நாதர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கரங்களை விரித்தவாறு முழந்தால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று இயேசு ஆண்டவர் கூறியிருக்கின்றார். விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த நற்கருணை நாதர் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். நமது பெற்றோருக்காக நாம் ஜெபிப்போம். நமது பெற்றோருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை நற்கருணை நாதர் வழியாக ஆண்டவர் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எல்லாவித நோய்களிலிருந்தும் எமது பெற்றோரை குணப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எந்த நோய்களும் அவரை அண்டவிடாமல் நல்ல முறையிலே பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நற்கருணை நாதரிடத்திலே நாம் ஜெபிப்போம். படிக்கின்ற பிள்ளைகளை, வேலை பார்க்கின்ற பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். சிறு குழந்தைகளிடம் வரவிடுங்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல முறையிலே படித்து பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வேலை பார்க்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்லதொரு திருமண வரனை எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்போம். நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று இந்த திரு இருதய ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இந்த திரு இருதய ஆண்டவரிடத்திலும் இந்த நற்கருணை நாதரிடத்திலும் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தை பாக்கிய தருவார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் தம்முடைய திருக்கரத்தினால் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்த மகனே, மகளே, என்னிடத்தில் நீ வாரும், உம்முடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் விண்ணப்பங்களாக தாரும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூப்பிடுகின்றார். வெக்கப்படாமல், கூச்சப்படாமல் அந்த ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஐயோ வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நினைக்காமல் ஆண்டவரிடத்தில் நாம் உண்மையான விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். எல்லா நேரங்களிலும் நம்மை தூக்கிவிடுவார். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார். அந்த ஆண்டவரிடத்திலே முழு நம்பிக்கை கொண்டவர்களாக, திரு இருதய ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக, இந்த நற்கருணை நாதரிடத்திலே விசுவாசம் கொண்டவர்களாக நாம் தொடர்ந்து வாழுவோம். ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற முழு நம்பிக்கையிலே இந்த நற்கருணை ஆசிரை பெற்று நாம் வீடு செல்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவராமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எபினேசரே, எபினேசரே,
இதுவரை உதவினீரே. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீ நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறையுடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வாரம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, புனித சூசையப்பரே, புனித மார்கரெத் மரியம்மாளே, இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதையரே, புனிதர்களே, அனைத்து காவல் தூதர்களே, என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்கள் அனைவருக்கும் அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தினுடைய 131வது ஆண்டு திருவிழா இந்த மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. ஆண்டு பெருவிழா அடுத்த மாதம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் காலை 11 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் பெருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். ஆகவே பக்தர்களாகி நீங்கள் அனைவரும் இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு திருத்தலின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் வேண்டிய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் இயேசுவின் திரு இதயத்தால் ஈர்க்கப்பட்டு நிறைவான பலனை நாம் பெற்று அனுபவிக்க உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக இந்த திருத்தலத்தில் எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். God bless you. இயேசுவின் திரு இருதயமே இந்நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே இந்நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே இந்நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள் மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள் மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள் மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.